வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் குதிரவாளி அரிசியில் வெண்பொங்கல் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அரை கப்பு குதிரவாளி அரிசியும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா 3-4 தடவைக்கு அலசிக்கோங்க. அலசிட்டு ஒரு பேனில் இதை சேர்த்துக்கோங்க, இல்லை குக்கரில் கூட சேர்த்துக்கலாம். 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இது 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். அரிசியில் செய்கிறத விட இன்னும் குதிரவாளி அரிசியில் செஞ்சிங்கன்னா வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி கையில் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு தப்பம் போட்டுட்டு மிளகு, சீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், கருவேப்பிலை, துருவின இஞ்சி, கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு வேக வச்ச குதிரவாளி அரிசியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறிட்டு இறக்குனீங்கன்னா சுவையான ஹெல்த்தியான வெண்பொங்கல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.